ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ 14 டிசம்பர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க, சரியா? ஸோ யாரையும் இனி நான் டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ உங்களுடைய லைஃப், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுவீங்க. பட் இமோஷ்னலாக கொஞ்சம் ஓவர்வெல்ம் ஆகலாம். ஸோ உங்களுடைய இமோஷன்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். ஓகே, நீங்களாக இருக்கிறது சேலஞ்சபிளாக இருக்கும். கொஞ்சம் ஓவர் இமோஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நியூ பிகினிங் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். மணி விஷயத்தில் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வரலாம். ஓகே, அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள் இஸ் தேர். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான இந்த வரிசைய 4 கார்டுமே வந்துட்டு இட் ஷோஸ் யூ நியூ பிகினிங், ரைட்? ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும், நடந்த விஷயத்த, பாஸ்டில் நடந்த விஷயங்களை வந்து மறந்து அதிலேருந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுப்பீங்க. அது சேலஞ்சபிளாக தான் இருக்கும். பட் அதிலேருந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்து நியூவாக வந்து வர்றதுக்கு பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் வர்றது தான் வந்து உங்களுக்கான ஒரு பலமான விஷயமாக இருக்கும் டுடே பார்த்திங்கன்னா. ஓகே, ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு எண்டு கொடுத்துட்டு ஒரு நியூ பிகினிங்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்களாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து இருக்கும். ஓகே, அண்ட் someone is stalking you, right? Spying you. somewhat உங்களுக்கு வந்து சில பேர் வந்து நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது படிக்கலாம். புதுசாக நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரலாம். ஓகே, அண்ட் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து நியர் ஃப்யூச்சரில் வந்து இருப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சப்போஸ் சில பேர் பேபி வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா நியர் ஃப்யூச்சரில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் மோரோவர் நியர் ஃப்யூச்சரில் எப்படின்னா இப்போது வந்து நீங்களாக இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு புது நீங்களாக வந்து இருக்க போகிறீங்க. ஸோ நியர் ஃப்யூச்சரில் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய அன்பு எங்கே போச்சு அப்படின்னு வந்துட்டு உங்கள் பர்சன் வந்து உங்களை தேட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஸ்டில் வந்து நீங்கள் ஒரு குயின் ஆஃப் கப்ஸாக இருந்தால் அவங்க வந்துட்டு ஒரு பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸில் இருக்கிறாங்க, ரைட்? உங்களுடைய அன்பு வந்து மெச்சூர்டாக ஒரு தாய்மை ஸ்தானத்தில் இருக்குது. பட் அவங்களுடைய அன்பு வந்து ஒரு குழந்தைத்தனமாக இருக்குது. அண்ட் ஸ்டில் அவங்க தேடிகிட்டே இருக்காங்க, ரைட்? ஏதோ ஒன்று வந்துட்டு உங்கள்கிட்ட தேடிகிட்டே இருக்கிறாங்க மறைமுகமாகவே. அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. மணி ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒரு ஸ்டெபிலிட்டியை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்டு தான் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் Knight of Swords, Two of Wands, Four of Swords. சில விஷயங்களில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு
சம்வாட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி நினைக்கலாம் சில பேருக்கு. ஓகே, அதர்வைஸ் சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு உங்களை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க விடாமல் பண்ணலாம். ஓகே, அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஈவன் உங்களுடைய பர்சன் மேபி ஒரு பிளானிங்கில் இருக்கிறாங்க, ரைட்? எந்த ஆக்ஷனாக எடுக்காமல் ஸ்டில் டீப்லி திங்கிங் அபவுட் சம்திங். ஸோ அதால் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகுது. அண்ட் எனிஹவ் இந்த டேயில் பார்த்தா நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கிறதுல தான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. அப்படி பண்ணும்போது பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் பர்சனோட செயல்னால் அதிகமாக ஹர்ட் ஆனதுனால யூ ஆர் டேக்கிங் திஸ் டெசிஷன், ரைட்? உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுவோம். நான் எப்படின்னா எது நினச்சாலும் ஒரு பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதை பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் வருது அப்படின்றது தெரியுது. ஃபைன். அண்ட் மோரோவர் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் பிரேக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இனிமேல் இந்த டேயில் வந்து நீங்கள் உங்களை தான் கவனிக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஏற்படுது. ஸோ ஈவன் அந்த ஹார்ட் பிரேக்குக்கு பயந்தே வந்து நீங்கள் உங்கள் மேலே ஒரு கவனம் செலுத்த போகிறீங்க. ஸோ தட் அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ உங்களை நீங்கள் வந்து கவனித்து உங்களை வந்து பெரியாளாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வரும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தா ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு உங்களை சுற்றி ஒரு தேவையில்லாத ஒரு வலையை போட்டு வச்சுருப்பீங்க, என்னுடைய ஆசை நிறைவேறாது அப்படின்னு. பிகாஸ் ஆஃப் சுற்றி உங்களை சுற்றி நடக்கிறத வச்சும் இல்லை நீங்களாக அந்த ஒரு இல்யூஷனில் இருப்பீங்க. பட் அதை தாண்டி நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஒரு எண்ணம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது அந்த ஒரு இல்யூஷன்லேருந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்துட்டு நீங்கள் வெளியே வர்றதை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களை நீங்களே காட்டி போட்டுட்டுற ஒரு விஷயம் ஒன்று, அது நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம். இது நடக்காது, அப்படி பண்ண முடியாது, இப்படி. ஓகே, அதர்வைஸ் மற்றவங்க மூலமாக உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து ஒரு சக்ஸஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நியூ நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு நியூ லவ் வரலாம். அந்த நியூ லவ் அக்செப்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயமுறுத்துது. ஓகே, பட் அந்த பாஸ்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரைட்? இனி உங்களுக்கு வந்து நியூ பிகினிங் தான் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. எல்லா கஷ்டங்களும் வந்துட்டு பாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ ஒரு இருட்டிலேருந்து நீங்கள் ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜியில் வந்து இன்றைக்கி வந்து இருக்க போகிறீங்க அப்படின்றத தான் பார்க்க முடியுது. ஃபினான்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, சம்திங் இஸ் நியூ.
ஓகே ஃபார் யூ. நீங்களே வந்துட்டு ஒரு புது பிறவி எடுக்கிற மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. டெத் இருக்கனால ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் நடக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ நடக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தான் வந்து கொடுக்குது. ஓகே. ஸோ தென் சில பேருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஜாப், ஓகே, ப்ரமோஷன், அதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஐ ஃபீல் நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு பார்க்க முடியுது. ஓகே. ஸோ another blessing, seek out information that will help you. sorrow over a loss. ஸோ கவனமாக இருங்க, உங்களுடைய திங்ஸில் எதுவும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, வெயிட்டிங் ஃபார் நியூஸ், பேக்கேஜ் லெட்டர், ப்ரமோஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், சேலரி இன்க்ரீஸாக இருக்கலாம். ஓகே. ஆர் உங்கள் பர்சன்ட்டேருந்துல ஏதாவது மெசேஜ் வரலாம். எஸ். இல்லை ஏதோ ஒரு ஓல்டர் மேன் ரிலேட்டடாக அவங்களுக்கு எதாவது டீலிங் போயிட்டு இருந்தது அப்படின்னா அதில் அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வரலாம். யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட். எஸ். ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் வேலையை வந்து பாருங்கள், உங்களை எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது அப்படின்றதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்திகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக சில பேருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே. ஸோ ரைட்னா உங்களோட பர்சன் வந்து ஃபினான்ஷியலி போராடிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே. மணி ரிலேட்டடாக அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ ஃபைனலி பாக்ஸ் யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட். ஓகே. ஸோ என்ன கிஃப்ட் அப்படியே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.